என் அன்பான பிள்ளைகளே, இன்று நான் உங்களிடம் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் அமைதி குறைந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு அறையிலும் சண்டைகள், வாக்குவாதங்களின் சத்தம் நிறைந்திருக்கிறது. ஆனால் இதயங்களில் அமைதி காணவில்லை. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் குடும்பம், அது நான் கொடுத்த பரிசு. அது ஒரு சிறிய ஆலயம். அதில் நான் தங்க விரும்புகிறேன். ஆனால் அந்த ஆலயத்தின் வாசலில் நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபத்துடன் நிற்பதை பார்த்தால் என் இதயம் துன்பப்படுகிறது. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லுகிறீர்கள். சிறிய விஷயத்திற்காக வாக்குவாதம் செய்கிறீர்கள். அன்புதான் அமைதியின் விதை என்பதை மறந்துவிடுகிறீர்கள். என் மகனே, என் மகளே, நான் உன் வீட்டின் கதவின் முன் நிற்கிறேன். உள்ளே சண்டையின் சத்தம் வருகிறது. நான் அமைதியாக நின்று என் பிள்ளைகள் எப்போது என்னை உள்ளே அழைப்பார்கள் என்று காத்திருக்கிறேன். நீங்கள் கோபத்துடன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இதயத்தை மேலும் காயப்படுத்துகிறது. நீங்கள் உணராமல் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட சொற்கள் பிள்ளைகளின் மனதில் ஆழ்ந்த வலிகளை ஏற்படுத்தி விடுகிறது. நான் உங்களிடம் கேட்கிறேன், எங்கே அந்த அன்பு? ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் என் உயிரே என்று அழைத்தீர்கள். இன்று நீதான் காரணம் என்று குற்றம் சொல்கிறீர்கள். நீங்கள் ஒருவரின் குறைகளை பார்க்கும்போது நான் உங்களை நினைவுபடுத்துகிறேன். நான் உன்னை மன்னித்தது போல் நீயும் மற்றவரை மன்னி. அதுதான் அமைதியின் முதல் படி. என் பிள்ளைகளே, நான் சில இரவுகளில் உங்கள் வீட்டின் மூலையில் நின்று அழுகிறேன். மனைவி மௌனமாக கண்ணீர் விடும் அந்த வேளையில், கணவன் முகம் திருப்பி உறங்கும்போது, பிள்ளைகள் இருளில் சத்தமின்றி பயந்து உறங்கும்போது, நான் அவர்களது படுக்கையின் அருகே நின்றிருக்கிறேன். நீங்கள் யாரும் பார்க்காத அந்த இரவு நேரங்களில் நான் உங்களை பார்க்கிறேன். தந்தையே, எங்களுக்கு அமைதி தாரும். என்னிடம் கேட்பது என் காதுகளில் ஒலிக்கிறது. நீங்கள் சண்டை நிறுத்த வேண்டும் என்று மனதில் நினைத்தாலும் அதற்கான தைரியம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறீர்கள். ஆனால் பிள்ளைகளே, அமைதி தொடங்குவது ஒருவரிடம் அல்ல, உன்னிடம்தான். நீங்கள் மன்னித்து விடலாம் என்று தீர்மானிக்கும் அந்த நிமிடத்தில் அமைதியின் ஒளி உங்கள் வீட்டில் புகுந்துவிடும். என் பிள்ளைகளே, அமைதி என்பது வெளியில் கிடைக்கக்கூடியது அல்ல. அது உங்கள் இதயத்திலிருந்து வெளிப்படும் பரிசு. நீங்கள் தினமும் என்னை நினைத்து, இயேசுவே, எங்கள் வீட்டில் அமைதி தாரும் என்று சொல்லுங்கள். அந்த ஒரு வரி ஜெபம் கூட என் இதயத்தை அசைக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்ல பழகுங்கள். நீ செய்தது நன்றாக இருந்தது. நீ இன்றி நான் முடியாது. இந்த வார்த்தைகள் விலை மதிப்பில்லாத இரத்தின சொற்கள். நான் சொல்கிறேன், நன்றி சொல்லும் இடத்தில் அமைதி மலரும். பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை முறை மன்னிக்க முடியாது என்று சொன்னீர்கள்? நீங்கள் சொல்லும் அந்த ஒரு வாக்கியம் உங்கள் இதயத்தை அடைத்த கதவை மூடிவிடுகிறது. நான் சிலுவையில் தொங்கிய போது கூட என்னை காயப்படுத்தியவர்களுக்காக சொன்னேன், தந்தையே, இவர்களை மன்னி. அதுதான் அமைதியின் பாதை. நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தால் அமைதி உங்களை தேர்ந்தெடுக்கும். மன்னிப்பில்லாத வீடு இருளாகும். ஆனால் மன்னிப்பு வரும் இடத்தில் ஒளி பொலிவுறும். என் பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை குற்றம் சொல்ல வேண்டாம். அவர்கள் தவறினாலும் அன்பால் திருத்துங்கள். அவர்கள் என் கைகளில் வைக்கப்பட்ட நம்பிக்கையின் விதைகள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அவர்களின் சத்தம் கடினமாக இருந்தாலும் அந்த சத்தத்தில் அன்பின் வலி இருக்கிறது. கணவனே, உன் மனைவியை மதித்து பேசு. அவள் உன் உடம்பின் ஒரு பங்கு என்று நான் சொன்னேன். மனைவியே, உன் கணவனை மதித்து பேசு. அவனின் இதயத்தை ஊக்குவி, குறை சொல்லாதே. நீங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது நான் உங்களுக்கிடையே நிற்பேன். அந்த நிமிடத்தில் சாத்தான் விலகிச் செல்கிறான். நான் உங்களிடம் வாக்கு தருகிறேன், நீங்கள் என்னை அழைத்தால் உங்கள் வீட்டில் சண்டை நின்றுவிடும். நீங்கள் என் பேரில் சேர்ந்து ஜெபித்தால் அமைதியின் ஆவி உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். நான் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். நான் தரும் அமைதி உலகம் தருவதல்ல. உங்கள் வீட்டில் நம்பிக்கை குறைந்து விட்டதாக நீங்கள் நினைத்தால் அது என் வருகைக்கு முன்பாகும் அடையாளம். நான் நுழைந்ததும் எல்லாம் மாறிவிடும். என் அன்பான பிள்ளைகளே, உன் வீட்டில் நான் நிற்கிறேன். உங்களின் சண்டை நிறைந்த வாழ்க்கையில் அமைதி தருகிறேன். நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும்.
பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க வேண்டும். கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். எங்கே கண்ணீர் இருக்கிறதோ அங்கே சிரிப்பு மலரும். எங்கே வாதம் இருக்கிறதோ அங்கே அமைதி நிலைத்திருக்கட்டும். இந்த வீடு என் அமைதியின் இருப்பிடமாகட்டும். என் பிள்ளைகளே, இனி உங்கள் வீட்டில் சண்டை அல்ல, என் சாந்தி நிலைக்கட்டும். நான் உங்களோடு இருக்கிறேன். ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு இரவும். நீங்கள் வாக்குவாதம் செய்யும் முன் நினைவில் கொள்க, நான் உங்களுக்கிடையே நிற்கிறேன். நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் போதெல்லாம் நான் உங்கள் இதயத்தில் சிரிக்கிறேன். அமைதி என்பது விலைமதிப்பில்லாத பரிசு. அதை பாதுகாத்து வையுங்கள், ஏனெனில் அது என் இதயத்திலிருந்து உங்களுக்கு வரும் பரிசு. என் பிள்ளைகளே, இனி உங்கள் வீட்டில் அமைதி உண்டாகட்டும். இன்றும் என்றும் நான் உங்களுடன் இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருங்கள்.